கிட்ட அந்த சவுண்டே வரல. கிட்ஸ் மாத்திரம் சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. சரி, இது எந்த நாளுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய பிறப்பை அனுசரிக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்றோம். இந்த இடத்துல ஒரு குட்டி கதையை சொல்லி நம்ம ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிடுறாங்களாம்? தொலைஞ்சு போயிடுறான். என்ன பண்ணிடுறாரா? தொலைஞ்சு போயிடுறாரு. எங்கே தொலைஞ்சு போகிறாரு? அவர் தொலைஞ்சு போய் பீச்சுக்கு போல, பார்க்குக்கு போல, ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போல. எங்கே இருக்கிறாரா? தேவாலயத்தில் இருக்கிறாரா? எங்கே இருக்காரா? அப்படியே திரு முழிக்கிறீங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தான் நான் பேச போகிறேன். அதுதானே உங்களுக்கு தீமை. அதுதானே இந்த மாதத்துடைய வாக்குத்த வசனமும் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து கீழே 52ஆம் வசனம் வரைக்கும், ஃப்ரம் verse 40 to verse 52 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த இடத்துல 12 வயது உள்ள ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிடுறாரு? தொலைஞ்சு போயிடுறாரு. யார் அவரு? யார் அவரு? ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. அவர் எங்க போறாரு? எங்கேயும் வெளியே உலக பிரகாரமான சிற்றின்பங்களை தேடியோ உலக பிரகாரமான சந்தோஷங்களை தேடியோ அவர் போல. எங்க இருக்கிறாரு? தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவாலயத்துல உட்கார்ந்து என்னெல்லாம் பண்றாரு? அங்க யார் இருப்பா? பாஸ்டர் பேசுறது என்ன பண்றானா? நீங்க கேட்குறீங்களா? பாஸ்டர் ஓயாம கேளுங்கப்பா, கண்ணை மூடுங்கப்பா, துதிங்கப்பா, வாயை திறந்து பாடுங்கப்பா. ஆனால் அவருக்கு யாரும் போதனை பண்ணல இல்லையா? என்ன பண்ணாரு? அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணல. அவராகவே என்ன பண்ணாரு? தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு? பாஸ்டர் சொல்கிறத, போதகர் சொல்கிறத காதால் நீங்கள் கேட்பீங்களா? இனிமேட்டு கேட்பீங்களா? அப்போ இனிமேட்டு பாஸ்டர் வாயிலிருந்து கண்ணை மூடுங்க, கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி துணிங்க, வாயை திறந்து பாடுங்கன்னு நானோ இல்லை பாஸ்டரோ சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களே? அப்போ இனிமேல் அந்த மாதிரி நம்ம டிசிசி பசங்க, நம்ம சீஷத்துவ கிறிஸ்துவ பசங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? சின்ன பிள்ளைங்களும் சரி, கேர்ள்ஸும் சரி, பாய்ஸும் சரி, என்ன பண்ணக்கூடாது? ஒரு போதனை பண்ணி நான் வந்து இதை சொல்லி தான் செய்வேன் அப்படின்னு கிடையாது. உங்களுக்குள்ளவே அந்த உணர்வு வரணும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் பண்ணாரு இல்லையா? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். என்ன பண்ணலாம்? அவர் தேவாலயத்தில் 46ஆவது வசனம், அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து. நீங்கள் எங்கே உட்கார்றீங்க? பின்னாடி. ஐயோ, பின்னாடி போனால் என்ன பண்ண முடியும்? நல்லா பேசலாம் இல்லையா? ஸ்கூல்லேயே அப்படிதானே? யாரெல்லாம் பேக் பெஞ்சர்ஸ் ஸ்கூலில்? எல்லாரும் ஃபர்ஸ்ட்லேயே உட்காந்துருக்கீங்களா? பரவாயில்லையே, குட், வெரி குட். சர்ச்சில் என்ன பண்ணணும்? முதல்ல வந்து உட்காரணும். ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க நான் சொல்லவே கூடாது. நீங்கள் வந்து போட்டி போட்டு உட்காரணும். நான் தான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவேன், போட்டி போட்டு உட்காரணும் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. கரெக்டாக ஆலயத்தில் என்ன பண்ணுறது? போதகர் நடுவில் எல்லாம் ஒத்து நான் தான் என்ன பண்ணுவேன்? உட்காருன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? நடுவில் வந்து உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். பேரண்ட்ஸ் வந்து இதை பார்க்குறாங்க. வினாவும்னா என்னது? கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸை? இல்லையே, நான் தான் பார்க்குறேனே. அவங்க தான் வந்து உட்காரு கொஷின்ஸ் கேட்கணும். எவ்வளோக்குள்ள நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு தெளிவு கிடைக்கும். ஹல்லேலூயா. எதை குறித்து கேட்கணும்? சத்தியத்தை குறித்து கேட்கணும். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்டே இனிமேல் கேட்கணும். அவங்க வந்து சொல்லணும், ஐயோ இந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. எப்படி இருக்கணும்? பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. என்னால் ஆன்சரே பண்ண முடியல. அப்படி நோண்டி வசனத்துலேருந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம வாலிப பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் உள்ள வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய அண்ணன்மார்கள், அக்காமார்கள் அப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் அப்படியாக மாறணும். ஹல்லேலூயா. சரிங்களா? அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? ஆண்டவர் போல தேவாலயத்துக்கு தான் வரணும். சர்ச்சில் இருந்து ஐயோ எங்கள் வீட்டில் என் பையனை காணுமே அப்படின்னு சொல்லி போதருக்கு சில கால் வரும். அவர் எங்கெங்க இருக்க போகிறாங்க? உங்கள் மகன் எங்கே இருப்பார்? சர்ச்சில் தான் இருப்பார். அப்படி சொல்கிற வகையில் எப்பவுமே தேவாலயத்தில் தான் நீங்கள் அமரணும். ஹல்லேலூயா. எங்கே அமரணும்? எங்கே அமரணும்? தேவாலயத்தில் எங்கே அமரணும்?
முன்னாடி. ஆண்டவர் நடுவில் உட்கார்ந்தாரு. இங்கே நடுவில் நம்மளுக்கு வழி நடக்கிறதுக்கு வச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணோம்? முன்னாடி வந்து அதே மாதிரி என்ன பண்ணோம்? தேவாலயத்தில் போதகர் சொல்றத கேட்கணும். சத்தமா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்? வினாவணும். ப்ரீச் பண்ணும்போது உங்களால் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஆனால் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஹல்லேலூயா. யூ ஆர் அட்மிட்டட். நீங்கள் வந்து சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஆனால் போதகர் வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறாங்க. ப்ரீச் பண்ணுற டைமில் யூ ஷுட் நாட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். ஆனால் டீச் பண்ணும்போது, உங்களுக்கு பாடம் நடத்தும் போது, வேதாகமத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது நீங்கள் தாராளமாக கொஸ்டின்ஸை கேட்கலாம். இனிமேட்டு வரப்போகிற நாட்களில் அதை நான் கவனிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் பண்ணார்ல, இதுக்குரிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாக்கு இதுக்குரிய பலன், எல்லாத்துக்குமே ஒரு ரிவார்டு இருக்கணும்ல. எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கணும். அந்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆவியில பலன் கொள்றாங்க. முதல்ல he is getting renewed, he is getting strengthened in the spirit. உங்க ஆவி பலன் படணும்னா ஒரு ப்ராவபே, உலக பிரகாரமான ப்ராவபே இருக்கு. 5ல விளையலன்னா 50ல விளையவே விளையாது. ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் அந்த கேரக்டர்ஸ் மாறாது. அப்படி இருக்கும் பொழுது உங்க முதல்ல ஆவி பலன் படணும்னா நீங்க ஆண்டவர் செய்ய இந்த காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா முதலாவதாக என்ன நடக்கும்? உங்க ஆவியில பலன் அடைவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆவியில. ஏன் பெஞ்சமின் அங்க பாருங்க, ஆவியில பலன் அடையணும். என்னது? இந்த மெசேஜ் உங்களுக்கு தான், பேரண்ட்ஸ்க்கு கிடையாது. இந்த மெசேஜ் யாருக்கு? உங்களுக்கு தான். ஆனால் தான் என் ஐ கான்டாக்ட் உங்க மேல இருக்கு. நாங்க யாரையுமே பார்க்கல, உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆவியில என்ன பண்ணணும்? ஆவியில என்ன பண்ணணும்? எப்ப அடைவீங்க? ஆண்டவருடைய தேவாலயத்துல வந்து அமர்ந்து முன்னாடி உட்கார்ந்து போதகர் சொல்றதை கேட்டு நீங்க அவங்கள திருப்பி கொஸ்டின் பண்ணீங்கன்னா, நீங்க தெளிவடைந்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும்? ஆவியில பலன் கொள்வீங்க. அடுத்தது ஞானத்துல நிறைவீங்க. எப்படி? ஞானத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாம் அழகா வசனம் சொன்னீங்க. ஞானம் இல்லாதான் நடந்திருக்குமா? இது ஆண்டவர் ஞானம் இல்லை, ஆண்டவர் ஞாபக சக்தி கொடுக்கலன்னா இது நடந்திருக்குமா? ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு அழகா நடனம் ஆடினீங்க, வசனத்தை சொன்னீங்க, இப்போ பாடல் பாட போறீங்க, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கலன்னா இது நடக்குமா? அப்போ ஞானத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். அப்போ நீங்க ஆவியில பலன் கொள்ள வேண்டும், ஞானத்துல நிறைய வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க இது 2 காரியத்தை அடைவீங்க. 3வது காரியம், தேவனுடைய கிருபையும் அவர் மேல இருந்துதான். யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை வேணும்? கிறிஸ்டினாக்கும் பேட்ரிக்கு முகிலனுக்கு மாத்திரம்தான் வேணும். அப்ப வேற யாருக்கும் வேணாமா? வேற யாருக்கும் வேண்டாமா? கவிதாக்கு வேணும், அஸ்வின் இப்பதான் ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவா தான் வேணுமோ? யாருக்கும் ஸ்பீடா வேணுமா? என்ன கேட்டீங்கன்னா, நான் எங்க சின்ன பிள்ளை தேவ கிருபை வேணும் முதல்ல கையை தூக்குவேன். பணம் வேணாம், பொருள் வேணாம், வேற என்னென்னலாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ எதுவுமே வேணாம். ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் நம்மளுக்கு இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. When God's grace is within you, ஆண்டவர் உங்க எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க படிப்பின் காரியமா இருக்கட்டும், இல்ல சபையின் காரியமா இருக்கட்டும், உங்க வீட்டுல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் நீங்க சிறந்த பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆலயத்துக்கு போனோம், என்ன பண்ணணும்? கடகடன்னு வரணும் வசனம். ஆலயத்துக்கு போனோம், நடுவுல உட்காரணும், வசனத்தை இப்படிலாம் இருந்தீங்கன்னா என்னெல்லாம் ஆவீங்க? ஆவியில பலன் கொள்ளுவீங்க, ஞானத்துல பெருகுவீங்க. அடுத்தது தேவ கிருபை பெருகும். 4வது காரியம் 52வது வசனத்துல இயேசு ஞானத்திலும் வளர்ச்சியிலும் அவர் என்ன பண்ணாரு? சரீர பிரதானமான வளர்ச்சியிலும் he was fit. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து எந்த ஒரு ஆண்டவர் சரீரத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்குன்னு வசனத்தில் எங்கேயாவது இருக்கா? He was fit. He had a healthy body. Hallelujah. He had a healthy mind. He has the healthy body. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் பாதத்தில் இருக்கும் போது, ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து அவருடைய பணிகளை செய்யும் பொழுது உங்களால் என்ன முடியுமோ, உங்க திறமைக்கு உங்களால் என்னெல்லாம் முடியுமோ. இப்போ அஸ்வின் பார்த்தீங்கன்னா அழகா அந்த தம்புரமா அதை வாசிப்பாரு, கிறிஸ்டினா பார்த்தீங்கன்னா அழகாக பாடுவாங்க, ஆடுவாங்க. உங்களுக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அந்த தாளந்து நீங்கள் ஆலயத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில்
செய்வார். 5வது காரியம், லாஸ்ட், மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். யாருக்கெல்லாம் மனுஷ தயவு வரணும்? மனுஷ தயவுலாம் உங்களால் இருக்க முடியுமா? ஆண்டவர் வேணும். ஆண்டவருக்கு அடுத்தது மனுஷ தயவு. உங்கள் தாய் தகப்பன் தயவு வேணும்ல. தாய் தகப்பன் தயவு கிடைக்கலன்னா உங்களுக்கு வசதிகள் கிடைக்குமா? இல்லை. அதுக்கு அடுத்தது நம்ம சபையில் இருக்கிறவங்க நம்மளுக்காக ஜெபிக்கணும். அப்போ அவங்க கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும். நீங்கள் அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பெருமையாக அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாலாம் போனீங்கன்னா அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ அப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை போல இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த வசனம் ஏன் தெரியுமா எடுத்தேன்? நீங்கள் 42வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சபை, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வராங்க சபைக்கு, ஓகேவா? ஒரு திருவிழா இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது, வராங்க. திருப்பி போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க பேரண்ட்ஸோட போல அவர் சபையிலே உட்காந்துக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன தெரியுமா வயசு? 12. எவ்வளோ? He is not even entered the teen. அவர் யூத்துக்குள்ளே வரவே இல்லை. வாலிப வயதுக்குள்ளே அவர் போகவே இல்லை. அவர் இன்னும் சின்ன பிள்ளை தான். அவங்களுக்குலாம் என்ன வயசு இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஆண்டில் நீங்கள் 12 வயசு தொட்டுருவீங்க இல்லையா? இல்லை இங்கே இருக்கிற 2 பேர் என்ன பண்ணீங்க? 12 வயசுல இருக்கீங்க. கரெக்டாக 12-13 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் வயசில் தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? தேவாலயத்தில் அமர்ந்திருந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறாரு. அப்படி கிடைக்கும் போது ஆண்டவருக்கு நல்ல ஆவியில் பலன் கிடைக்கிது, ஞானத்தில் பெறுகிறாரு, வளர்ச்சியில் பெறுகிறாரு, தேவ ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறாரு. அதே போல் மனுஷனோட தயவு கிடைக்குது, ஞானத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் பெறுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரணும். டீச்சர்ஸ் கூப்பிட்டாதான் வரணும்னு கிடையாது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எந்த நேரமும் ஆலயம் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வரலாம், நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே ப்ரொடெக்டடாக தான் இருக்குது. எல்லாமே அண்டர் சர்வைலன்ஸ். எப்படி? அண்டர் சர்வைலன்ஸில் தான் இருக்கிறீங்க. அதனால் ஒன்றும் பயமும் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ ஆண்டவர் சமூகத்தை நான் பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். வருவீங்களா? புரிஞ்சிச்சா அந்த மெசேஜ்? அக்கா 5 to 10 minutes தான் பேசணும்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ நான் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. சரிங்களா? எல்லாரும் உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? உங்களை தாழ்த்தணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். போதகர் சொல்வதை, டீச்சர்ஸ் சொல்வதை கேட்கணும். அதன்படி நடக்கணும். அப்போ அந்த ஆண்டவருக்குன்னு கிடைச்ச அந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அது கிடைக்கும். 12 வயசுல ஆண்டவருக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு கிடைக்காதா? கிடைக்கும்ல. விசுவாசமா எல்லாம் கையில உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இது எல்லாத்தையும் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, தெய்வ பயத்தை கொடுங்க, மனுஷ தயவை கொடுங்க, ஆவியில பலன் படணும், சரீரத்துல பலன் படணும், ஞானத்துல நான் விளங்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. சின்ன பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் இந்த வேலையில கூட இந்த ஒரு சின்ன ஒரு மெசேஜை பிள்ளைகளுக்கு சமூகத்தில் சொல்லும்படியாக கர்த்தர் நீங்கள் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அந்த நாட்களில் எப்படி இருந்தீங்களோ அதே போல் பிள்ளைகள் அப்பா ஆலயத்தின் காரியங்களில் கர்த்தாவே முன்னுரிமையாக ஒரு இன்ட்ரெஸ்டோடு அப்பா பாடல்களை பாடவும், வசனத்தை கேட்கவும், உண்மை துதிக்கவும், உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக சின்ன வயதிலிருந்தே ஆண்டவரே தேவனுடைய ஆவியின் பலன்களை பெற்ற ஒரு பிள்ளைகளாக, ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவர் தேவ தயவும் மனுஷ தயவும் பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவரை கிருபை பெற்ற பிள்ளைகளாக வளர அப்பா எங்கள் ஆலயத்தின் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, வெவ்வேறு இடங்களில் நடக்க போகிற ஒவ்வொரு ஆண்டவரை கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஆண்டவரை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே பலன் பெற்ற ஜீவன் பெற்றவர்களாக இருக்க ஆண்டவரை அவர்கள் சாட்சி சொல்ல என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற சாட்சிகளை அப்பா ஆண்டவரை பிள்ளைகள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. துதிகான மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ஜெயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் அல்லவிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.